வணக்கம் நண்பர்களே! இப்போ முடிஞ்ச ஸ்மாக்டவுனில சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பங்க் விசஸ் கெவின் ஓவன்ஸ் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க? பல அப்டேட்டஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு தட்டி விட்டு பாருங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதிலயே ஆரம்பிக்கும். கெவின் ஓவன்ஸ் விசஸ் பங்க் இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ஸ்மாக்டவுன்ல நடக்க போகுது. இதில யார் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுறோன்றது நெறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பங்க் இப்ப தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. அதுக்குள்ளயே தோத்துருவாரா? கெவின் ஓவன்ஸ் 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் 1 1/4 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றாரு. அவரும் தோத்துருவாரான்ற மாரி பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சான்ஸ் வின்னிங் சான்ஸ் தான் 2 பேத்துக்குமே. ஏன்னா, சில அட்வான்டேஜ் சிஎம் பங்குக்கு இருக்கு. கெவின் ஓவன்ஸும் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்கோ பங்க் சாம்பியன்ஷிப் ரீட்டெயின் பண்ண வைப்பாங்களோன்ற மாரி சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கு. எ ஏன்னா பங்குக்கு தான் அடுத்தடுத்த ஆப்போனன்ட்டும் கரெக்ட்டா இருக்குன்ற மாரி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ வேற ஏதாவது வழியில தோக்க வைக்கலான்ற மாரி பிளான்ஸ் இருக்கிற மாரி தான் தெரியுது. பார்க்கலாம். சரி யாராவது ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணி தான ஆவணும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஷிப் தி ரீட்டர்ன் த சிஎம் பங்க். ஒருவேளை இப்படியும் ஆகலாம். ஏதாவது ஒரு வழியில கெவின் ஓவன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின்னும் பண்ணலாம். அதனால இதில நான் போறது பங்க் பக்கம். நீங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டல் இன்ஃபினிட்ஸ் அது பேரே எனக்கு சரியா வர மாட்டேங்குது. ஃபேட்டல் இன்ஃபினிட்ஸே ஏதோ ஒண்ணு. எந்த கருமாந்திரமோ இவங்க என்ன நெனச்சுட்டு இவங்க கிட்ட சாம்பியன்ஷிப் குடுக்குறாங்கன்னு தெரியல. 1 இல்ல, 2 இல்ல 3 டாக் டீம் சாம்பியனு, யூனியன் சாம்பியன்ஷிப்பு இந்த 3 சாம்பியன்ஷிப்பு இவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. சரி ஒரு சாம்பியன்ஷிப் டாக் டீம் சாம்பியன் குடுத்தா ஓகே. இல்ல அந்த யுஎஸ் சாம்பியன் குடுத்தாங்களா அது மட்டும் ஓகே. இது என்னடா இது இந்த 2014லயே 12லயே டெபியூட் குடுத்தாங்களே நம்மளோட ஷீல்டு. ஷீல்டையும் இதுவும் கம்பேர் பண்றானுங்க. அட பாவிகளா! அது எங்க? இது எங்க? நீங்க சொல்லலாம் இதுவும் வளர்ந்து வரும் ப்ரோன்ற மாரி சொல்லலாம். இவங்க என்ன சாதிச்சுட்டாங்கன்னு இவங்களுக்கு இந்த இதெல்லாம் குடுக்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நண்பர்களே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோ, இல்ல ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்ல நல்ல ஸ்கில்ஸ் இருந்தா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஒரு சாம்பியன்ஷிப் குடுக்குறது ரைட்டு. மக்கள் ஆதரவு பெற்று அவங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சது அப்புறம் தான் இந்த மாரி சாம்பியன்ஷிப்லாம் குடுக்கலாம். ஒண்ணுமே இல்ல. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ளே டாக் டீம் சாம்பியன் குடுக்குறானுங்க. வேர்ல்டு மெட்டீரியல்ல சண்ட போட வைக்கிறாங்க. யுனைட்டட் சாம்பியன்ஷிப் குடுக்குறானுங்க. என்னான்றது ஒண்ணும் புரியல. அதே இந்த ஸ்மாக்டவுன்ல இன்னொரு டாக் டீம் சாம்பியனும் மென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியனும் கை மாறியிருக்கு. யுஎஸ் சாம்பியன்ஷிப்பு அப்புறம் மென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு. எம்எஃப்டி அதாவது நம்மள உக்குவாவே அந்த எம்எஃப்டியோட அவங்களுடைய பிளட் லைனான ஓஜி அப்போ சண்டை போட்டவரு. அவங்க அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜர் மாரி ஒர்க் பண்றாங்க. சோலோ சிக்காவாலாம் போயிட்டாரு. இப்போ இந்த டீம்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சோலோ சிக்காவ போல, சோலோ சிக்காவ விட்டு இவங்க தான் போயிட்டாங்க. சாம்பியன்ஷிப் கை மாறியிருக்கு. இதுக்கப்புறம் டேவிட் பிஸ்ட் ஒரு சிங்கிள் புஷ் குடுக்கலான்னு நெனைக்கிறேன். ஆனா இது என்னன்னே எனக்கு புரியல. இதோ பாருங்க ட்ரிபிள் சாம்பியன்ஷிப்பும் எடுத்தாங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் எடுத்தாங்க. அப்புறம் ஏன் வெறும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டும் மேட்ச் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு இவங்க வெறும் டாக் டீம் சாம்பியன் மட்டும் எடுத்து தூக்கி காமிச்சிருக்கலாமே. என்னடா இவனுங்க மாத்தி மாத்தி குழப்புறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ட்ரிபிள் சாம்பியன்ஷிப்பும் சேர்த்து குடுக்கலாமான்னு பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் சரி வேணாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அத மட்டும் குடுத்துட்டானுங்க போல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடி ரோஸ் யப்பா! 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 சாம்பியன்ஷிப்னு போயிட்டு நிக்காலஸ் கேட்டு சமிசன் வந்து பிரச்சனையாயி, சரிப்பா நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு இந்த இப்போ ஸ்மாக் டவுன்ல ஒரு மேட்ச் இருக்கு. யார் வின் பண்றீங்களோ ஆட் பண்றேன். இந்த கெவின் ஓவன்ஸு மேட்ச்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. கெவின் ஓவன்ஸ் பங்க்ல. அப்படியே மெயின் ஈவென்ட் வரக்குள்ள அதுக்குள்ளேயே ராண்டி ஆர்டன் தலைவன் வந்துருவாரு. தலைவன் வந்து "என்னடா நீ நான் 15 டைம் சாம்பியன் ஆகலான்னு பார்க்குறேன். அத தடுத்ததே நீ தான்டான்ற மாரி நீ மட்டும் சாம்பியன்ஷிப் ஆயிடுவேடான்னு" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்ட போட்டுன்னு போட்டுனாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, சேர் எடுப்பாரு. அந்த இதில வச்சு லாக் உடைக்கிறதுக்கு. பட் அத அப்படியே உல்டா பண்ணி லோ ப்ளோ போட்டு கோடி ரோஸ் வந்து ராண்டி ஆர்டன படுக்க போட்டு அதே சேரால கைத்த உடையலான்னு பார்ப்பாரு. பட் ரெஃப்ரி கிஃப்ரிலாம் வந்து அத புடுங்கிட்டு இருப்பாங்க. இப்பயும் ராண்டி அடி வாங்கின மாரி தான் காமிக்கிறானுங்க. இருக்கட்டும் பார்க்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல இவங்க மேட்ச் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு மேல இருக்கு. ஒரு தீயான சம்பவத்த பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். 2 வாரம் இல்ல 3 வாரம் கூட ஆகும். அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் இல்ல. அதுக்கு பேரு சண்டே நைட் மெயின் ஈவென்ட். ஏன்னா இந்த டைம் எந்த பேப்பரும் இல்லல்ல இந்த மந்த்ல. அதனால சண்டே நைட் மெயின் ஈவென்ட்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் பெருசா நடத்த போறானுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெருசான்ற மாரி. பட் நண்பர்களே வேற ஏதாவது சூப்பர் ஸ்டார் பத்தி அப்டேட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஒண்ணு தட்டி விட்டு பாருங்க.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.